வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நேற்றும் மழை பெஞ்சனால பறிக்க முடியல. இங்கே பாருங்கள், நேற்று அவ்வளோ, இன்றைக்கும் அவ்வளோ டிசம்பர் வெரைட்டி. இது அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பாட்டில் வச்சு போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். மழைக்காலத்துலேயும் பாருங்கள், இது ஒரு கலர் சங்குப்பூ. அப்புறம் இது ஒரு கலரு. இங்கே பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுக்கடுத்து அடுக்கு சங்குப்பூ. அவ்வளவு மழை நேரத்துலையும் அந்த மழை தண்ணி போட்டு டபுள் கலராக தெரியுது பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சங்குப்பூ டீ போட்டு கொடுக்கலாம், ப்ளூ கலரு. அதுலேயும் பிங்க் என்கிட்ட இருக்குது, இப்போ நிறையா பூக்குது. பிங்க் நியூ வெரைட்டி. சீட்ஸ் வாங்கி தான் போட்டேன், சீட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒயிட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. அவ்வளோ ஒரு க்யூட்டான ப்யூர் ஒயிட் பாருங்கள் சங்குப்பூ. இதெல்லாம் சாமிக்கு வைக்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நிறைய கலெக்ஷன் இருந்தனால கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சி நான் அவ்வளோ ஹாப்பியாக. இது பவளமல்லி சிவனுக்கு உகந்தது. இது நைட்டே பூத்துரும், காலையில் கீழே உதிர்ந்த பூ தான் சாமிக்கு எடுத்து போடணுமா. டைரெக்டாக இதில் பறிக்கக்கூடாது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, சிவனுக்கு உகந்தது. அதுக்கடுத்து வயலட் கலர் ஜாஸ்மின். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், க்யூட்டாக வயலட் கலர் ஜாஸ்மின். டார்க்காக இருக்கும், மழைனால கொஞ்சம் டார்க்னஸ் குறைஞ்சிருக்கு, நல்ல வைலட்டாக இருக்கும். இந்த வைலட் மாதிரியே அவ்வளோ ஒரு க்யூட்டான கலெக்ஷன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு தட்டு நிறையா இதை நான் சாமிக்கு போட்டுட்டு மீதத்தை கோயிலுக்கும் கட்டி போட்டுருவேன். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இன்றைக்கி 3 கலெக்ஷனு. எனக்குமே இப்படி பண்ணதில்லை, மழை பெஞ்சனால நிறையா பூக்குது. இங்கே பாருங்க, ஒரு வெரைட்டி அழகாக இருக்குது, நிறையா இருந்துச்சு. ஒரு 3 பூ மட்டும் பறிச்சிட்டு வந்தேன். நல்ல டார்க் கலர் இருக்குது, இதில் லைட் கலர் இருக்கேன்ட்டு. அதுக்கடுத்து இது புது வரவு தான், மேலே மாடியில் அவ்வளோ அழகான ஒரு அடுக்கு செம்பருத்தி. அதுக்கடுத்து ஒத்த செம்பருத்தி. இது பாருங்க, போபியா க்ரீன் கலர் கரெக்டாக 3 வீக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் பறிச்சிருக்கேன். நல்லா மலர்ந்துருச்சு, அவ்வளோ ஒரு க்யூட்டானது. இதெல்லாம் நர்சரியில் கிடச்சா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு அப்படியே ரசிக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஸாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, நல்ல செவந்தி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய கலர்ஸ் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் தோட்டத்தில். அதுக்கடுத்து கனகாமரம் ரெட்டு, அப்புறம் எல்லோ இருக்குது. இன்றைக்கி ரெட்டும் ஆரஞ்சு தான். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு க்யூட் அரளி, குட்டி குட்டியாக மினி அரளி. அதில் பிங்க் அரளி ஃபுல்லாமே இன்றைக்கி டியூஸ்டேயில், அதனால் சாமிக்கு போட்டுட்டு மீதத்தை இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக அங்கே பாருங்கள், கலெக்ஷன் ஃபுல்லாக சாமிக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை தலைக்கும் வைப்போம். இதெல்லாம் தலைக்கு வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன். நம்மளோட ஹார்ட் ஒர்க் இது. பூ செலவுகள் அவ்வளோ மிஞ்சுது. இங்கே பாருங்கள், ஒரு க்யூட்டான ஒரு கலெக்ஷனு. இது ஒரு கலெக்ஷனு. இங்கே பாருங்கள், செவந்தி 2 நாளாக பறிக்கலை, நான் கொஞ்சம் வெளியில் போனனால. அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு செவந்தி பாருங்கள். கலர்ஸு எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். மழைக்கு நல்லா தளிர் வருது. பூக்கவும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.